கேட்கிறவங்க பேர் சொல்ல மாட்டீங்க. செல்வம் வந்திருக்க யாருக்கா தெரியுமா? எந்த ஊர் தம்பி? கரையப்பட்டி. ஸோ செல்வம் கரையப்பட்டுக்கு வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காருன்றது அவருக்கு தெரியும். ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும், நம்மளுக்கு ஜெயிச்சிடலாம், சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த செல்வா அப்படின்ற ஒரு நபர் யாருக்கும் தெரியல, ஆனால் அந்த பிசினஸ் எடுத்து எந்த அளவுக்கு சம்பாதிப்பாரு, எந்த அளவுக்கு ரீச் ஆகுவாருன்றது நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கலாமா? எக்ஸாம் செல்வம் சார் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே ஒரு டைம் இது வார வாரமோ மாசமோ வருஷத்துக்கு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு டைம் இந்த கம்பெனியோட டீலர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த என்ன பண்றாரு, இந்த பொருள் எல்லாம் அவர் தேவைக்கு பர்ச்சேஸ் பண்றது மூலமா அவருக்கு ஒரு ஐடி கிடைச்சதை வச்சு அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துறாரு. எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, கொடுத்தது 10,000 ரூபாய், ஆனா பொருள் 14,000 மதிப்புள்ள பொருளை சார் வாங்கிட்டு போயிறாரு. லாபத்தில் வாங்கியிருக்காரா இல்லையா? அந்த 4,000 பொருளை கூட லாப பொருளை கூட யூஸ் பண்ணாலும் 10,000 பொருளை ரீட்டெயிலே பண்ணா கூட வருமானம் ஓட்ட பணத்தை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? சரி சார், ஸ்டார்ட் பண்ணியாச்சு, என்ன பண்ணுவோம்? எப்படி உங்களை கூட்டு வந்தது யார் சார்? சார் என்ன சொல்லி கூட்டு வந்தாரு? ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு ஃபுல்லா கேட்டுட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு கேட்பாங்க, அப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ வரைக்கும் கேட்டாலும் இதை எடுத்து பண்ணணும் தோணுதா வேணாம்னு தோணுங்க? பண்ணணும். இதுக்கு மேலே என்ன பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை சார். நான் கம்பெனிலேருந்து யாரும் கூப்பிட்டு வரல, எங்கள் வீட்டுக்கு இருந்து கூப்பிட்டு வரல. அவர் நல்ல ஒரு உற்சாகம், ஒரு பாராட்டு. அவருக்கே அவர் வயசு எனக்கு தெரிஞ்சு 20 வயசுக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 வயசு மனசுலேயே தோணுது அப்படின்னா அவர்கிட்ட வயசுல மூத்தவங்க நல்ல அனுபவம் நம்பர். நமக்கு என்ன தோணுது? எடுத்து பண்ணணும்னா வேணாம்னு தோணுது. பண்ணணும். எக்ஸாம்பிள் பண்ண பாருங்க. சரி, செல்வம் சார் என்ன பண்றாருன்னா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பொருளை பயன்படுத்திட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பொருள் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ஏன் என் அக்காவுக்கு பக்கத்துல சொந்தவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சொல்லலாம். இல்ல நல்ல வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்க, வருமானம் 10 ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புன்னு சொல்லி கொடுக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா செல்வா சார், ஒவ்வொரு வாரம் ப்ரோக்ராம் தேனியில நடக்கும். கூப்பிட்டு வந்து பக்கத்துல உட்காந்தா போதும். இல்ல உங்க வீட்லயே ஒரு 5 பேர் உட்கார வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து கவுன்ஸா போதும். இப்போ உங்களை கூப்பிட்டு வந்தா என்ன வேலை பார்க்கறாரு சார்? கொஞ்சம் பாருங்க. ஏதாவது கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்காரு, ஏதாவது வெயிட்டா தோண்டிட்டு இருக்காரா? என்ன பண்றாரு? உங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பக்கத்துல என்ன பண்றாரு? சும்மாவே உட்காந்துருக்காரு. சும்மா உட்காந்து வருமானம் ஒரு கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மாவே உட்காந்து பேசிட்டு உங்களுக்கு வருமானம் ஒரு கம்பெனினா தட் இஸ் நம்ம கம்பெனி மட்டும்தான். வாரம் செல்வா சார் இதை நீங்க பண்ணணும். இங்க வேலையெல்லாம் இல்ல. என்ன பண்றாரு? உட்காந்துருக்க, சும்மா உட்காந்துருக்க. சொல்லுங்க, சும்மா உட்காந்துருக்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்களும் ஒரு கூப்பிட்டு வந்து சும்மா உட்காந்தாலே போதும். ஓகேவா? லீடர்ஸ் பேசிடுவாங்க. அப்போ செல்வா சார் என்ன பண்ணிட்டாரு, பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை 2 to 5 பேரை கூப்பிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு கவனிக்கிறாரு. அப்ப அந்த 2 பேரோட மனநிலை இந்த பிசினஸ் கேட்ட பிறகு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை தெளிவா கேட்ட பிறகு, இந்த பிளானிங் கேட்ட பிறகு ஒரு நபர் முடிவெடுப்பாரு. என் வீட்டுல 1008 பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு சார், அனுப்பிச்சு விடுங்க மேடம். ஸோ என்னன்னா, எனக்கு ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு சார், ஸோ அதனால என்ன பண்ணேன், நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட் ஒரு நபர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ரைட்டா இல்லையா? இன்னொரு நபர் என்ன பண்ணுவாருன்னா, சார் எனக்கு பிசினஸ் அதிகமா சம்பாதிக்கணும், லைஃப்ல முன்னேறணும், அதனால நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் பார்ட்னரா வரேன் சார் அப்படின்னு வருவார். ஸோ இந்த 2 வகையில எப்படி வந்தாலும் சரி, ஒன்று ஹெல்த்துக்காக வந்தாலும் சரி, ஒன்று வெல்த் வருமானத்துக்காக வந்தாலும் சரி, இந்த 2 பேரை அறிமுகப்படுத்துற செல்வா சார்னு சொல்லி 10,000 டர்ன் ஓவருக்கு 7,500 பிவியா கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாரம் எவ்வளவு கொடுத்துறாங்க? 900 ரூபாய். இந்த வாரம் கூட்டு வந்து உட்கார வச்சு பிசினஸ் புரிய வச்சா அது 2வது வாரத்துல உங்களுக்கு என்ன 3வது வாரத்துல என்ன ஆயிரும்? இன்கமா அக்கௌண்ட்டுக்கு புதன்கிழமை ஆச்சுன்னா 12 மணிலேருந்து 6 மணிக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அதே விஷயம் 2 பேரை அறிமுகப்படுத்துற நபர் அடுத்து என்ன பண்றாருன்னா, பிசினஸ்ல சார் ஒரு 50,000 என்ன பண்றேன், பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு நபர் வருவாங்க. ரைட்டா? அதுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவங்க என்ன பண்றோம், ப்ரொமோட் பண்றோம். அப்ப அவங்க பாருங்க, செல்வா சார் 2 பேரை அறிமுகப்படுத்திட்டாரு. 2 பேருக்கு 50,000 பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப 37,500 பிசினஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு அவர் ஒரே வாரத்தோட இன்கம் 4,500 ரூபாய் இன்கமா கொடுத்துறாங்க. இது அப்படியே மேன் கூடுமா குறையுமா சார்? 2 4 ஆகும், 4 8 ஆகும். இப்படி மல்டிபிள் பண்றப்போ மக்கள் ஒரு டைம் ஒரு 5 வகையான கேட்டகரியில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா, சார் இந்த பிசினஸ் சூப்பரா இருக்கு, நான் ஃப்ரெஷ்ஷா பிசினஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும் வருவாங்க. அப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2வது கேட்டகரி பாருங்க, பிரான்சிஸ், நான் நிறைய என்ன பண்றேன், ரீட்டைல் பண்றேன் சார், ரீட்டைல் எனக்கு ஆட்கள் நிறைய இருக்கு, நான் பொருளை வித்து தானே 500,000 சம்பாதிக்க போறேன் சார், எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி 2வது கேட்டகரி வருவாங்க.
புரியுதா? என் வீட்டுல ஒரு 50,000 பொருள் எடுத்து வந்து சின்ன ஒரு ஷாப் மாதிரி எங்க கிராமத்துல மக்கள் மட்டும் கொடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க. ஒரு நபர் இல்ல சார் நான் 10 லட்சம் பெரிய கடையா வச்சு பியூசியா வச்சு அந்த ஏரியா மக்கள் ஃபுல்லா என் கடையில வாங்குற மாதிரி எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு ஒரு ஆள் வருவாங்க. சார் இது ப்ராப்பர் பிசினஸ். இங்க பொருள் விற்கிற வேலையோ ஆரம்பிக்கிற வேலையோ இங்க கிடையாது. பியூர் பிசினஸ் சார். எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் பிசினஸா பண்ணணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி வராங்க. இப்ப எந்த வகையான கேட்டகரியில வந்தாலும் கம்பெனி என்ன பார்க்கணும்னா செல்வா சார் டீம்ல 2 பேர் அறிமுகப்படுத்தினாரு. 2 4 4 8 8 16 இப்படியே மல்டி 32 இப்படி மல்டிபிள் ஆகுறப்போ இந்த மாதிரி கேட்டகரியில வர்றப்போ ஒரு டைம்ல ஒரே வாரத்துல 10 லட்சம் மீதி 10 லட்சம் மீதி டர்ன் ஆகுறப்போ ஒரு வாரத்தோட இன்கம் செல்வா சாரோட வருமானம் எவ்வளவு? 1,20,000 ரூபாய் வார இன்கமா கொடுத்துறாங்க. இதே மாதிரி அடுத்து அந்த 10 லட்சம் இருந்து அப்படியே மல்டிபிள் பண்றப்போ 17,50,000 17,50,000 பிவி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் நடக்கிறப்போ உங்களுடைய ஒரு வாரம் ஹையஸ்ட் வருமானமா வாரம் 2,10,10,000 ரூபாய் செல்வா சார் கொடுத்தாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்கு 2,10,000 வாரம் சம்பாதிக்கக்கூடிய தேனியில எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்ன படிச்சிருந்தா 2,10,000 வாங்க முடியும்? இன்னைக்கு ஒவ்வொரு வாரம் வருவாரு. ஒரு 10 12வது படிச்ச ஒரு நபர் இன்னைக்கு வாரம் 2,10,000 வாங்குறாங்க. 6வது படிச்ச ஒரு நபர் இன்னைக்கு வாரம் 2,10,000 மயிலாடுதுறை இருந்து வாங்கிட்டு இருக்காரு. 8வது படிச்ச ஒரு நபர் வாரம் 2,10,000 திருப்பூர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வாங்குறாங்க, வாங்கிக்கிட்டு இருக்காங்க.